விட்டு கொடுக்கக்கூடாது. லைஃப் எப்பவும் உங்களோட இருக்கணும். அப்பதான் அது நல்லது. அப்பதான் அது தேவையான விதத்தில் அது வாழும். அங்கே எங்கேயாவது போயிட்டோம்னா தேவையில்லாத விதத்தில் எல்லாம் போய் வாழும். அது கஷ்டமா திருப்பி எடுக்கும். வசதிகள் அழுக்கு வந்தால் அது நீங்கள் சோப்பு போட்டு கழுவிட்டு சுத்தம் பண்ணி எடுக்கணும். இந்த வாழ்க்கையில் அழுக்கும் வந்தால் சோப்பு போட்டால் போகாது. நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளோ ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் நம்ம தெரிஞ்சுக்காங்க. அதுக்கு தான் சாமி சொல்லி வைப்போம். வாழ்க்கையை நம்ம பகவான்கிட்ட சமர்ப்பணம் பண்ணணும். வசதியில் நீங்கள் வச்சுக்குவோம். வாழ்க்கை மற்றவர்கள் கொடுக்கணும். வசதியெல்லாம் ஆயிரம் கேட்கல. எந்த வேதத்திலையும் உங்கள்கிட்ட கொடுக்குற வசதியெல்லாம் ஆண்டவர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. வசதி ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறாரு. நீங்கள் வாழ்க்கையை தான் ஆண்டவருக்கு கொடுக்கணும். அதான் வாழ்க்கை யார் கையில் வைக்கணும்? ஆண்டவர் கையில் வைக்கணும். வசதி அவங்க கையில் வைக்கணும். வாழ வேண்டிய வசதி கையில் வைக்கணும். அதெல்லாம் இருந்தாலும் கூட எல்லா வசதியும் இருந்துட்டு வாழ முடியாமல் எத்தனையோ மக்கள் தவிக்கிறாங்க. எல்லாமே இருக்கு வாழ்க்கைக்கு. ராஜகீயமான வசதி இருக்கு. ராஜாதி ராஜா, ராஜகி மீரா, ராஜமார்த்தாண்டா அப்படின்னு நிலைமையில இருக்கிறோம். அந்த வாழ்க்கையில் வாழ முடியாமல் தவிர்க்கிறாங்க. மனம் விரும்பி விரும்பி கொண்டே இருக்கிறாங்க. ஒன்றும் வேண்டாம் சொல்றாங்க. எனக்கு பயத்தில் பிடிச்சிட்டு இருக்கு. எனக்கு இதெல்லாம் வேண்டாம். உங்களுக்கு அமைதி தான் வேணும். உங்களுக்கு அமைதி கொடுக்கும். அதுதான் கடைசியில் பார்க்க போகிறது. ஆரம்பத்தில் அது வேலை இது வேணும்னாலும் கேட்கணும். நான் கடைசி வேலை கேட்க போகிறோம். அமைதி தான் கேட்க போகிறோம். உங்களுக்கு வேறு எதுவும் வேண்டாம் பகவான் அமைதி கொடுக்கும். அந்த அமைதியை தான் நான் தேடுகிறேன். அமைதியை தான் கிடைக்கும். வாழ்க்கைக்கு அலங்காரங்கள்லாம் தேவை. இந்த வாழணும்னா அமைதி. வாழ்க்கைக்கு நமக்கு நிறைய வசதிகள்லாம் தேவை இருக்கும். அதெல்லாம் நமக்கு நிறைய கொடுக்கும் எல்லாம் இருக்கிறார். நம்ம தான் அது பிடிச்சு வைக்கல. அது கொண்டு இருக்கும். மழை மேலே மழை பெய்யும் போது ஆற்றுல எல்லாம் தண்ணி நிறைய ஓடும் இல்லை? அப்போ அந்த ஆற்றுல எல்லாம் நிறைய தண்ணி இருக்கும்போது அதில் எல்லாம் தான் ஓடிக்கொண்டு இருக்கிற தண்ணி வரும். ஆனால் சில காலங்கள் அந்த ஆற்றுல தண்ணியே இருக்காது. அந்த ஆற்று அப்படியே தண்ணி ஒன்றும் இல்லாமல் உபயோகம். ஆனால் சில காலங்கள் மழை மேலே மழை பெய்தோம்னா அந்த ஆற்றுல தண்ணி கொஞ்சம் ஓடிக்கொண்டே இருக்கும். அப்போ அந்த குப்பையும் அதோட ஓடும்போது அது சில காலங்கள் வசதிகள் அதில் நமக்கு கொஞ்சம் கஷ்டங்கள்லாம் இருக்கலாம். ஆனால் சில காலங்களில் வசதிகள் நிறைவாக இருக்கிறது. அப்போ நம்மளுக்கு கஷ்டம் தெரியாது. வசதி கொஞ்சம் கம்மியாகிட்டோம்னா கஷ்டங்கள்லாம் நிறைய வரும். அந்த கஷ்டங்களை ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு நம்மள்கிட்ட வசதி இல்லாமல் நம்ம தவிச்சு கொடுக்கணும். அது நம்மளுக்கு வசதியெல்லாம் பகவானோட அருளால் இருந்தாலும் இல்லைனாலும் பகவானோட அருள் இருந்தால் சந்தோஷம். அதுக்கு எப்படி பண்ணணும்? சமர்ப்பணம். லைஃப் நம்ம சமர்ப்பணம் பண்ணிடணும். பகவான் நீங்கள் பார்த்துக்கோங்க. என்னோட உயிரை நீங்கள் காப்பாற்றுவோம். என்னோட கையில் கிடையாது போகும். நான் நினைக்கிறேன் என்னோட இருக்கிற உண்மையாக ஒரு 100% சத்தியம் இல்லை. என்ன நடக்க போகுது நம்மளுக்கு தெரியும். சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமாக படிக்கிறது படித்து யாருக்குமே தெரியாமல் குடும்பம் விட்டுட்டு போகிறாங்க. அதனால போய் பார்த்தா விரும்பாமல் இருக்கிறோம் தெரியும். அப்போ நம்ம கையிலே இருக்கும். நம்ம கையில் கிடையாது. நம்ம ஹெல்த்து நம்ம கையில் இருக்கா? நமக்கு தெரியாது. நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்குது. ஏதாச்சும் பெயின் வந்தால் டாக்டர் போய் செக் பண்ணி பார்க்கலாம். அப்போதான் தெரியுது அது என்னது. எல்லாத்தையும் ஆயிரத்து அவங்க நினைக்கிறோம். சில ஆயிரத்து ஹாஸ்பிட்டலில் போனால் தெரியுது பிரச்சனை. உடனே டாக்டர் சொல்லுவார் அதை அட்மிட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா நம்ம லைஃபு, நம்ம ஹெல்த்து, நம்ம வெல்த் எல்லாம் யாருக்கு
கொடுத்து நம்மளை வாழ வைக்கிறது. அதான் சாமி சொல்ல, இப்போ நீங்கள் உங்களோட தாட்ஸை சென்டர் பண்ணிருக்கோம். நான் என்ற எண்ணமே இருக்க வேண்டாம், எல்லாம் நீங்கள் தான். உங்களோட இந்த அருள் இருந்தால் போதும். அந்த மாதிரி இந்த குழந்தை மாதிரி நம்ம பகவான்ல நிறைவா இருக்கு. நம்ம வாழ்ந்துட்டோமே, எனக்கு தான் என்னோட வாழ்க்கையை பற்றி தெரியும், எனக்கு வாழ தெரியும் அப்படின்னு எண்ணத்தில் நமக்கு வரக்கூடாது. காலையில் ஒரு முள்ளு குத்துனா போதும், நம்ம பாப்பாங்க இவ்வளோ பேரோட போய் செஞ்சுருக்கோம். ஒரு இருவு கிடைச்சா ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அந்த பெயின் கூட தாங்கக்கூடிய அளவுக்கு நமக்கு சக்தி இல்லை. ஒருவர் நம்ம முகத்தில் பார்த்து கொஞ்சம் கோபம் பேசினா போதும், மயங்கி விழுந்துடும். அவ்வளோதான் நம்ம பாசிட்டிவ். அதை பார்த்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கையில் அந்த வாழ்க்கையை எப்போ நம்ம பகவானுக்கு விட்டு கொடுத்து வாழணும். பார்த்தீங்களா, நம்ம பகவானுக்கு என்னென்ன சமர்ப்பணம் பண்ணியிருக்கோம். நமக்கு தேவையானது தான் நம்ம அதை சமர்ப்பணம் பண்ணியிருக்கோம். சமர்ப்பணம் பண்ணிட்டு அதை நம்ம செய்வோம். அவ்வளோ அந்த மாதிரி இன்னும் நம்மளோட லைஃபே சமர்ப்பணம் பண்ணிட்டோம். அப்புறம் நமக்கு அவ்வளோ கஷ்டங்களும் தெரியாது. கஷ்டங்கள் வந்தாலும் கூட கடவுள் பார்த்து கொடுக்கணும். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். சுதாமாவும் கிருஷ்ணாவர்கள் கண்ணாக இருந்தாலும் கடவுள் அப்படிதான் இருக்கணும். நம்மளுக்கு கடவுளுக்கு ரொம்ப தூரமாக இருக்கிறவங்க நினைக்கக்கூடாது. பிசிக்கல் ஃபார்முக்கும் கடவுளுக்கு ஒன்றும் அவ்வளோ உருவெல்லாம் கிடையாது. அதெல்லாம் கொஞ்சம் நேரம் போனால் உயிர் மலை ஏறும், உருவம் மண்ணு போகும். ஆனால் அது வரைக்கும் தான் வேணும். ஆனால் மனசு அப்படி இல்லை. மனசால நம்ம எப்பவும் சேவை பண்ணிட்டே இருக்கணும். உடம்பாகத்தை நமக்கு என்னைக்கு இப்போ கோவிலில் வந்துட்டு சேவைகள் பண்ணக்கூடிய வசதி இருக்காது. ஆனால் மானசீகமாக நம்ம எந்த அளவில் வேணும்னாலும் சாமி கும்பிடலாம். கர்ப்பகிரகத்துக்குள்ள போயிட்டு நீங்கள் சாமி கும்பிடலாம். கோவிலுக்குள்ள போயிட்டு நீங்கள் சாமி கும்பிடலாம். மனசால நீங்கள் கோவிலுக்குள்ள போயிட்டு இறுக்கி பிடிக்கலாம். என்னோட தூக்கிட்டு கோவிலுக்குள்ள போக முடியுமா? கர்ப்பகிரகத்துக்குள்ள போக முடியுமா? விட மாட்டாங்க. மானசீகமாக அந்த அளவுக்கு பகவானுக்கும் உங்களுக்கும் நிறைய உறவுகள் இருக்க வேண்டும். பிரிச்சு பார்க்கக்கூடாது. இந்த கைகளை, இந்த விரல்களை நீங்கள் பிரிச்சு பார்க்கக்கூடாது. கையோட தான் அந்த விரல்கள் இருக்கின்றது. என்ன முயற்சி எடுத்தாலும் அந்த விரல்கள் தான் உழைக்கிறது. அப்பதான் அந்த கையை எடுக்க முயற்சி ஜெயிக்கும். அதான் சாமி சொல்லுது, நமக்கு பகவானுக்கும் எந்த விதமான ஒரு அகலமும் இருக்கக்கூடாது. இந்த கண்களும் இலைகளும் மாறும். எப்பவுமே அந்த ஐக்கியதாகவே இருக்கணும். அந்த அளவுக்கு எல்லாமே பகவான் கிட்ட நீங்க சண்டை பண்ணிடணும். எதுவும் மறைச்சு வைக்கக்கூடாது. ஓப்பனாக இருக்கணும். சூரியன் ஏதாச்சும் மறைச்சு வைக்கக்கூடாது. சூரியன் மாதிரி இருக்கணும். அந்த சூரியன் மறைச்சு வைக்கணுமா? எல்லோருக்கும் தான் அந்த சூரியனுடைய வெளிச்சம் அரணிக்குள்ளே போயிருக்கு. சூரியன் சிலவங்க சூரியனை மறைச்சு வைக்கிறது